ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டாக் சிசில். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, உங்கள் ட்ரேடிங் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு என்னென்னு கேட்குறீங்களா? ஜேர்னல்ஸ். என்னடா ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து எதுவும் தெரியாது. ஸோ நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு வந்து என்ட்ரி, எக்ஸிட்டு, இண்டிகேட்டர், ஸ்ட்ராட்டஜி இதை மட்டும் தான் கற்றுக்குறாங்க. ஆனால் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் அண்டு ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் லெவலாக உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்னா நீங்கள் வந்து ஜேர்னல் வந்து எழுதணும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஜேர்னல் வந்து என்னென்னலாம் ஜேர்னலில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரேடிங்கை வந்து அனலைஸ் பண்ணுறது அண்டு உங்கள் மிஸ்டேக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் அதிகமாக ரிப்பீட் ஆகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஜேர்னல் எழுதிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து அந்த ஜேர்னல் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ட்ரேடிங் ஜேர்னியில் ஒரு பேக் போனாக இருக்கும். இதே போல் நிறைய உங்களுக்கு லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஸ்டாக் சிசில் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி ஆரம்பித்து அதில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்து எங்கள் கோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டீப்பாக எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது அண்டு டெக்னிக்கல் வைஸ் சரி, ஃபண்டமெண்டல் வைஸ் சரி, அப்புறம் வந்து எப்படி உங்களை டிசிப்ளினாக பில்ட் பண்ணிக்கிறது. ஸோ எங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், 7 இயர்ஸ், 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனெல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, அந்த கோர்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்காம, ஸோ வந்து உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து ட்ரேட்ஸ் பண்ணுறது அண்ட் வந்து உங்களோட ஃபினான்ஸை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போகிறது எல்லாமே வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எங்களோட கம்யூனிட்டியோட இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐபிஓஸ் வந்து நான் அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இது எல்லாமே கிடச்சிதுன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 10 to 15K எல்லாருக்குமே வரும். ஸோ வந்து இது மாதிரி வந்து அவங்களோட இதுக்கு வந்து டைம் எல்லாம் எதுவும் அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் வந்து எல்லா அப்டேட்ஸும் வந்து அதை கம்பெனியை பற்றியான ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். இது இல்லாமல் வந்து டெய்லி இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ட்ரேட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரி நாங்கள் டெய்லி கொடுத்து அவங்கள எல்லாமே மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து 2600 வந்து பி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ எங்களோட ஜேர்னல் படி பார்த்தீங்கன்னா அது வந்து 103 வந்துட்டு 200 ப்ளஸ் கிட்ட போகும் அப்படின்ற மாதிரி எங்களோட இது. ஸோ வந்து நாங்கள் எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 பாயிண்ட் தான் எஸ்எல் 104, 105 அந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு எஸ்எல் வந்து 99 ஸோ வச்சுருக்கோம். ஸோ வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப்பாக வந்து எல்லாமே சொல்லிவிடும். 95 கீழே அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் கால் சைடு தான் போகும்னு. ஸோ வந்து ஃப்ரைடே எல்லோரும் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இது எங்களோட ப்ரைஸ்லேருந்து வந்துட்டு 135 வரைக்கும் போச்சு. ஸோ வந்து நாங்கள் 125லேயே வந்து எக்ஸிட் ஆக சொல்லிக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:4. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி அது 95 பிரேக் பண்ணிச்சுன்னா எங்கே போகும்னு சொல்லிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட்டில் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அது எங்களோட ப்ரைஸ் வந்து எப்போ பிரேக் பண்ணுச்சோ அதுலேருந்து சடனாக ஒரு ஃபால் வந்துச்சு. ஸோ வந்து அந்த ஸ்ட்ரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து சொல்லிவிடுவோம். ஸோ மற்றவங்கள மாதிரி வந்து அந்த நடந்ததுக்கப்புறம் வந்து சொல்கிறதோ, என்ட்ரி வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுறதோ அப்படியெல்லாம் எந்த இதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே பார்த்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அது வந்து 120லேருந்தே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்டு மேனேஜ் பண்ணி தான் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இதில் எங்கள் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மற்ற விஷயம் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ ஜேர்னலை பற்றி என்னோட சிஸ்டர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு என்னை விட. நான் ஜேர்னல் பெருசாக ரொம்ப இது பண்ணது கிடையாது. அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 8 மந்த்ஸாக வந்து எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் பண்றதுக்கு முன்னாடி அதை ஏன் பண்ணணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்க எல்லாமே வந்து பிகினரா தானே இருக்கீங்க. எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பிகினரா தான் இருப்பீங்க. ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு இல்ல ஒரு 1 இயருக்கு அப்புறம் இப்போ எல்லாரும் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஃபாலோ பண்றீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு 6 மந்த் இல்ல 1 இயருக்கு அப்புறம் மார்க்கெட்டை பத்தி ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் ஆகும். அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஆகும்போது நீங்க ஒரே ஸ்ட்ராட்டஜிலே இருக்க மாட்டீங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட்டை நீங்க வாட்ச் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு நாளும் இல்ல 1 வீக்குக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாறும், இல்ல 1 மந்த்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாறும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கையில டேட்டாஸ்ன்னு ஒண்ணு இருந்தாதான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து அதுல அப்ளை பண்ணி பார்க்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி இதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா,
இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலையா அப்படின்றத அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டாஸ் நம்ம கையில வேணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் மெயினா ஜேர்னல் பண்றோம். அண்ட் செகண்ட் திங் வந்து என்னன்னா, ஜேர்னல் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான மார்க்கெட் வியூ வந்து கிடைக்கும். ஓ, மார்க்கெட் இதுபடிதான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட புரிதல் வந்து இன்னும் அதிகரிக்கும். ஸோ வந்து நம்ம கையில டேட்டாஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டோட ஐ மீன் அந்த அனலைஸ் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான ஒரு வியூ நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் கேக்குதா? ஏதாவது ரிப்ளை பண்ணுங்க கேட்குது யாராவது. கேட்குது கேட்குது. யாரும் பேச மாட்டாங்க இந்த குரூப்பில். அதான் ஒரு பெரிய பிரச்சனை. அப்படியா? சரி, சரி, ஓகே, ஃபைன். மெயினா வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்றதுக்காக தான் வந்து ஜேர்னல். இப்போ எல்லாருமே வந்து ஜேர்னல் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்போம், இல்ல எல்லாரும் ஒர்க்ல இருப்போம், இல்ல இது பண்ணணுமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். இதுதான் அடுத்தது என்னோட கரியர், இல்ல இதுதான் நான் ஃபுல் ஃபோக்கஸ்டா அதை பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜேர்னல் பண்ணீங்கன்னா தான் மார்க்கெட்டோடைய வியூ இது எப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தெரியலனாலும் ஒரு 6 மந்த் ஒரு 1 இயர் கழிச்சு நீங்க இந்த டேட்டாஸ் திருப்பி பார்க்கும்போது, ஓ, இப்படிதான் மார்க்கெட் ரன் ஆயிட்டு வந்திருக்கா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஜேர்னல் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 மந்த்ஸ் ஆகுது. அந்த 3 இயர்ஸ் நிறைய ட்ரையல் அண்ட் எரர், நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் நான் ஜேர்னலே பண்ணல. ஆஃப்டர் நான் ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு மார்க்கெட்டை பத்தி. ஓ, இதுதானா மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த 3 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஜேர்னல் பண்ணாம. இந்த அந்த 3 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணாம நான் ஜேர்னல் பண்ணியிருந்தா இந்நேரம் நான் இன்னும் நிறைய ஒரு ஹையான ஒரு லெவல் போயிருப்பேன்னு எனக்கு தோணுது பர்சனலி. ஸோ வந்து நான் ஜேர்னல் பண்ணாம விட்டது தான் என்னோட மிஸ்டேக். ஸோ ஜேர்னல் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நீங்க எழுத எழுத தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா வந்துட்டு இப்போ கால்ஸ் குடுக்குறாங்க. அது அப்படியே நம்ம எடுக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் திங்க் பண்ணிருக்கீங்களா? இந்த கால்ஸ் ஏன் இத எடுக்கிறோம்? இந்த இடத்துல எதுக்கு எடுக்கணும்? அப்படின்ற ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருக்குமே வந்திருக்கும். அவங்க குடுக்குறாங்க, நம்ம எடுக்கிறோம். அப்படிதானே எல்லாருமே எடுத்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். நாட் ஈவன் நீங்க மட்டும் இல்ல, எல்லா பிகினர்ஸும் அப்படிதான் பண்ணுவாங்க. உங்களுக்கே ஒரு பிரேக் ஈவன் தோணும். ஏன் நம்ம எல்லா கால்ஸையும் எடுத்துட்டே இருக்கோம்? எதனால எடுக்கிறோம்? அப்படின்னு உங்களுக்கே யோசனை வரும்ல. அப்போ நீங்க வந்து இந்த ஜேர்னல் திருப்பி பார்க்கும்போது, உங்களுக்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஆகும். அதுக்காக தான் வந்து இந்த ஜேர்னல்ல வந்து நம்ம எழுது ம் அதுவும் பிகினர்ஸா இருக்கிற நீங்க இப்ப எழுத ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நான்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸ வேஸ்ட் பண்ணிட்டேன் ஜேர்னல் பண்ணாம. இப்பதான் நான் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணது எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜேர்னல் எப்படி பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு பாயிண்ட்ட எப்படி ஜேர்னல் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் நான் அது பண்றதால என்னென்ன யூஸ் ஆகும் அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதுக்காக ஒரு செப்பரேட்டா ஒரு டைரி இல்ல ஒரு நோட்டு ஏதோ ஒண்ணு இதுக்காக ஒரு செப்பரேட்டா ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மார்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு பேஜ் ஃபுல்லா ஒரு ஜர்னல் ஒரு நாளைக்கு. அந்த பேஜ்ல மத்த எந்த கான்டெக்ட்டும் இருக்கக்கூடாது. அடுத்த பேஜ்ல தான் செகண்ட் டே உடைய ஐ மீன் ஜர்னல் இருக்கணும். ஸோ அந்த ஒரு பேஜ் ஃபுல்லா அந்த டே உடைய ஜர்னல் தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். அப்படியே பக்கத்து பக்கத்துல எழுதுறது அப்படிலாம் வச்சுக்காதீங்க. ஒரு பேஜ் எழுதுறீங்கன்னா அது அது கிளியரா அந்த டே பேஜ் வந்து மீதியா இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு அகைன் செகண்ட் பேஜ் போயிட்டு கிளியரா நீங்க எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன டேட் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. நார்மலா உங்களோட புரிதல் தான். யாரும் வந்து இதை பார்க்க போறது கிடையாது. உங்களோட புரிதல் எப்படி இருக்கோ, உங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் அ வந்து என்ன டேட்ன்றத மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங் வந்துட்டு என்ன டே, விச் மீன்ஸ் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஏன் இந்த டேட்டையும் மார்க் பண்ண சொல்றேன், ஏன் டேவையும் மார்க் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இந்த டேவை மார்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்க மைண்டுக்கு வரும். டேட்டை மார்க் பண்ணீங்கன்னா சப்போஸ் சம்டைம்ஸ் அதை நீங்க மறந்துடுவீங்க. ஏன்னா எக்ஸ்பைரின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஸோ அதுவும் இன்ட்ராடே பண்ற நம்மளுக்குலாம் வந்துட்டு எக்ஸ்பைரி தான் ரொம்ப மெயினான கான்செப்ட். ஸோ அந்த எக்ஸ்பைரிய இதுதான் வந்து அந்த டே நீங்க இப்போ இன்னைக்கு டியூஸ்டே இல்ல இன்னைக்கு டியூஸ்டே 12 அப்படின்னு சொல்லி நீங்க டேட்டை மார்க் பண்றீங்க. ஆனா டே மார்க் பண்ணல அப்படின்னா நாளைக்கு ஐ மீன் வெனஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே வரப்போகுதுன்ற கான்செப்ட
உங்க மைண்ட்ல இது பண்றதுக்காக தான் டேவை மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படின்னா பக்கத்துலயே எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க பின்னாடி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேட், செகண்ட் டே, என்ன டே, சப்போஸ் அன்னைக்கு எக்ஸ்பைரியான்றத பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரியும்ல? நிஃப்டி 50யோட சார்ட்டை தான் நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வந்து இண்டெக்ஸோட ஓப்பனிங் பிரைஸ் மார்னிங் எந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆகுது அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நீங்க ஜேர்னலை வந்து ஆஃப்டர் 3:30க்கு மேலேயும் பண்ணலாம். இல்ல ரன்னிங்ல இருக்கும் போதும் நீங்க பாதி பாதி அப்படி நோட் பண்ணிட்டும் வரலாம். மேக்ஸிமம் வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து சொல்றது என்னன்னா, டே ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு ஆஃப்டர் நீங்க உங்கள பெட் டைம்ல கூட நீங்க வந்துட்டு இது பண்ணலாம். ஃப்ரீயா இருக்கும்போது, மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்போது நீங்க வந்து ஜர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆ இண்டெக்ஸோட ஓப்பனிங் பிரைஸ மார்க் பண்ணிட்டு, அன்னைக்கு என்ன ஹை போயிருக்கு இண்டெக்ஸ். நான் சொல்றது ஒன்லி இண்டெக்ஸ் சார்ட் மட்டும். ஸ்ட்ரைக் பத்தி அப்புறம் சொல்றேன். இண்டெக்ஸ்னா நிஃப்டி 50யோட சார்ட்டை தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். ஓப்பனிங் பிரைஸ் என்ன, அதோட ஹை என்ன, லோ என்ன, க்ளோசிங் என்ன, அன்னையோட க்ளோசிங் என்ன. ஸோ இதை நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரைக். இப்போ இண்டெக்ஸ் வேற, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றது வேற. ஸ்ட்ரைக்னா நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். சார்ட் இண்டெக்ஸ்ன்றது நம்ம வாட்ச் பண்றது, ஸ்ட்ரைக் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிற ப்ரைஸ். அந்த ஸ்ட்ரைக் இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக்லயே வந்துட்டு 3 வெரைட்டிஸ் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம். ஐடிஎம்னா இந்த மணி, ஏடிஎம்னா அட் த மணி, ஓடிஎம்னா அவுட் ஆஃப் த மணி. மேக்ஸிமம் வந்து நம்ம அவுட் ஆஃப் த மணியை அவாய்ட் பண்ணிடணும். மெயின் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி. இந்த மணி அவுட் ஆஃப் த மணினா என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 25,000 அதுதான் வந்து மார்க்கெட்டோட ஓப்பனிங் பிரைஸ் அப்படின்னா 25,000 தான் ஏடிஎம் அட் த மணி. இந்த மணி அப்படின்னா 24,900 இந்த மணி. 100 பிரைஸ் முன்னாடி. கிளியரா? 25,000ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து ஏடிஎம் அட் த மணி. 24,900 அதுக்கு உள்ளார இருக்கிறது, விச் மீன்ஸ் முன்னாடி இருக்கிறது தான் வந்து இந்த மணின்னு சொல்லுவோம். மேக்சிமம் இந்த மணில தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே. இந்த மணி அப்படி இல்லை இந்த மணிக்கு அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா செகண்டரி ஆப்ஷனா தான் ஏடிஎம் போகணும். அவுட் அட் த மணி. அவுட் ஆஃப் த மணி அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்ம மறந்துடணும். ஏன்னா அவுட் ஆஃப் த மணின்றது வந்து அதுல வந்து டைம் வேல்யூ அதிகமா இருக்கும். ஸோ மேக்சிமம் இல்ல, எப்பவுமே அவுட் ஆஃப் த மணில ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது அட் த மணி, இந்த மணி. ஓகேவா? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், 2 ஆப்ஷன் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கால் ஆப்ஷன்ல 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்றோம். ஒரு அட் த மணி, ஒரு இந்த மணி. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ல அட் த மணி, இந்த மணி, 2 ஸ்ட்ரைக்கு டெய்லி வாட்ச் பண்றோம். கால் ஆப்ஷன்ல 2 நோட் பண்றோம், புட் ஆப்ஷன்ல 2 நோட் பண்றோம். கால் ஆப்ஷனோடைய ப்ரைஸ் வந்து எங்க ஓப்பன் ஆயிருக்கு, எங்க ஹை போயிருக்கு, எங்க லோ வந்திருக்கு, எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, அந்த டே என்னைக்கு என்ன க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ல எங்க ஓப்பன் ஆயிருக்கு, ஹை எவ்வளவு போயிருக்கு, லோ எவ்வளவு போயிருக்கு, எங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ஸ்ட்ரைக். இண்டெக்ஸ் என்ன நோட் பண்ணீங்களோ அதையே வந்து ஸ்ட்ரைக்ல நோட் பண்ணுங்க. கால் ஆப்ஷன்லயும் புட் ஆப்ஷன் சேம், ரெண்டுத்துலயுமே 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து டைம்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எல்லா நாள்லயும் ஒர்க் ஆகாது. அதுக்காக அதை நோட் பண்ணாமலேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. பிகாஸ் 1 o'clockலாம் யூஎஸ் மார்க்கெட்ஸ் நிறைய, ஜப்பான் மார்க்கெட்ஸ் அதெல்லாம் ஓப்பன் ஆகுற டைம்னு ஒன்று இருக்கு. அந்தந்த டைம்ல ஓப்பன் ஆகும்போது நம்மளோட மார்க்கெட்ல சம் சேஞ்சஸ் நடக்கும். எவ்ரிடே நடக்கும்ன்றது அது, ஐ மீன் எப்படி சொல்றது, சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த டைம்ன்ற ஒரு கான்செப்டை நீங்க நோட் பண்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேயா? டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எப்படி டைம் நோட் பண்றது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஒரு 12 o'clock மேல மார்க்கெட்டோட மூவ் எப்படி இருக்கு, ஆஃப்டர் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்டோட மூவ்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு நீங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணி நீங்க அதை நோட் பண்ணிட்டே வாங்க. இது நான் ஏன் இதெல்லாம் நோட் பண்ண சொல்றேன்னு லாஸ்டா சொல்றேன். ஓகேயா? டைமை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல இந்த பிரைஸ் வந்து இவ்வளோ போயிருக்கு, அதுக்குன்னு 1/2 hourக்கு 15 minutesக்கு அப்படிலாம் நோட் பண்ணுவீங்க. ஒரு 2 ஹவர்ஸ் பிரேக் எடுத்து அந்த மாதிரி டைமை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மெயினா வந்து இண்டெக்ஸை நோட் பண்ணுங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ், கால்,
காலோடது புட்டோடது ரெண்டுத்தையும் ஹை லோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நீங்களே வந்து அந்த பேஜ்லயே பேப்பர் ட்ரேட் மாதிரி ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு கீழே வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் ட்ரேட் மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம், இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம், இவ்வளோ சப்போஸ் அன்னைக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்களே வந்து நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு 1 வீக் ஃபுல்லா எவ்வளோ வந்து நம்ம இந்த வீக் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு சைடில் ஒரு டேபிளர் காலம் மாதிரி வீக்லி வீக்லி அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 1 மந்த் அப்படியே குமுலேட் பண்ணுங்க. 1 மந்த்துக்கு நம்ம எவ்வளோ கேப்சர் பண்ணியிருக்கோம், 1 மந்த்துக்கு எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம். அதே நீங்க திருப்பி பார்க்கும்போது எதனால நம்ம லாஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இந்த இடத்துல தேவையில்லாம என்ட்ரி எடுத்திருக்கோம், இந்த இடத்துல தேவையே இல்லையே அப்படின்ற ஒரு இது வந்து உங்க இதுல பதியும். அதுக்காக தான் சொல்றேன். பெருசாலாம் ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் ஆகும் இதை பண்றதுக்கு. ஸோ இதுதான் மெயினா வந்து நோட் பண்ண வேண்டியது. இண்டெக்ஸோட ஹை அண்ட் லோ க்ளோஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் புட்டு இந்த மணி அவுட் ஆஃப் சாரி அட் த மணி இந்த மணி ரெண்டு 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 ஸ்ட்ரைக்கோடைய வேல்யூஸை நீங்க கேப்சர் பண்ணிட்டு இதை வந்து எவ்ரிடே நீங்க பண்ணணும். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் பண்ணிட்டு அகெயின் மண்டே அந்த மாதிரி எவ்ரிடே நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிரேக் ஈவன் வந்து ஒன்று கிடைக்கும். இப்போ ஒரு 1 வீக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து நீங்க பாக்குறச்ச உங்களுக்கு அவ்வளவா புரியாது. என்னடா இது அவங்க சொன்னாங்க எழுதுறோம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடைக்கும். அதே நீங்க வந்து செகண்ட் வீக்ஸ் போகும்போது ஏதோ ஒண்ணு கிடைக்கும். இது என்ன அடிக்கடி இதையே எழுதுற மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு தாட் வரும். அது ஏன் வருது அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து இந்த ஜேர்னல் எழுதுறதால ஜேர்னலோட ஃபார்மேட் அவ்வளவுதான், ஒரு சிம்பிளான ஃபார்மேட் தான். இதை மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. செகண்ட் நீங்க ஒரு 1 மந்த் கழிச்சு நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றேன். ஏன்னா இப்பவே எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப பிகினர்ஸா இருக்கிறதால ரொம்ப அது டஃப் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கானது. இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு மார்க்கெட்டோட வியூ வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த மாதிரி அடுத்த அட்வான்ஸா என்ன சொல்லலாம் அப்படின்றத நான் இது பண்றேன். நோட் பண்ணிருக்கீங்கல்ல, அதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதை ஏன் நான் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு 1 வீக் இதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 வீக் நான் பண்ணேன், எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா எனக்குமே ஒண்ணுமே புரியல. என்னடா அது டெய்லியும் நோட் பண்றோம், க்ளோஸ் பண்றோம், ஒண்ணுமே புரியல. அப்படின்னு ஒரு 2 வீக்ஸ் போச்சு, ஒண்ணும் புரியல. தேர்ட் வீக்ல இருந்து அந்த பிரைசஸ் நம்ம எழுதணும்ல, அட் த மணி இப்போ 150 rupees, 200 rupees, 100 rupees கீழே வந்திருக்கு, இது 150 rupees மேல போயிருக்கு அப்படின்னு நம்ம நோட் பண்ணும்பொழுது அதுல இருந்தே ஒரு பிரேக் ஈவன் வந்து உங்களுக்கு தோண்டும். எப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து மார்னிங் வந்து 200ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 மந்த் டேட்டாவை நீங்க பின்னாடி எடுத்து பார்க்கும்போது அதே ஃபார்மேட்ல ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் ஆல்ரெடி. ஓ, ஓகே, அப்போ இன்னைக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே தான் ஓப்பன் ஆகணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். எப்பவுமே வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்திருக்கா அது அப்படியே ஒரு 2 நாள் கழிச்சு நடக்கும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கவே இருக்காது. மார்க்கெட் எவ்ரிடே புதுசு புதுசு புதுசா தான் நடக்கும். மார்க்கெட்டோட ஃபிளெக்சிபிலிட்டி அது ஒரு ஃபார்மேட். ஓகேவா? அந்த ஃபிளெக்சிபிலிட்டியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நான் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸா வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபெயிலியர் 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 எல்லாமே ஃபெயிலியர். ஃபைனலி நான் ஜேர்னல் பண்ணி முடிச்சு, ஐ மீன் ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 months கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது மார்க்கெட்ல ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. என்னோட புரிதல் நான் சொல்றேன், மத்தவங்க எப்படின்றது எனக்கு தெரியாது. மார்க்கெட்ல வந்து ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு எனக்கு இப்போதான் ரீசெண்டா ஒரு 1 மந்த் முன்னாடி தான் நானே வந்து அதை ஃபைன் பண்ணேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இப்போ ரோட்ல வந்து கார் கார் டிரைவ் பண்ணிட்டு போறோம்னு வைங்களேன். கார் டிரைவ் பண்ணிட்டே போறோம். அதை வந்து ரிவர்ஸ் எடுக்க தெரியணும். இல்ல ஏதாவது ஒரு முட்டு சந்து வந்துச்சுன்னா அங்க திரும்பவும் தெரியணும். அதே மாதிரிதான் மார்க்கெட். இல்ல எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் தெரியும், எனக்கு ஸ்ட்ரெயிட்டா நடு ரோட்ல பைபாஸ்ல மட்டும் தான் போக தெரியும் அப்படின்றது தான் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு வந்து ரிவர்ஸும் எடுக்க தெரியும், முடிச்சந்த வந்தா திரும்பவும் இப்படி திரும்பவும் தெரியும், இப்படி போகணும் தெரியும், மார்க்கெட் கீழே வந்தா எவ்வளவு போகணும்ன்ற லிமிட் எனக்கு தெரியும், சைட்ல போனாலும் லிமிட் எனக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த ஜேர்னல் மெயினா எழுத சொல்றது. நீங்க ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரைக் எவ்வளோ லோ போகும், எவ்வளோ ஹை போகும், இல்ல இன்னைக்கான மூவ் இவ்வளோதான் அப்படின்ற லெவலுக்கு வந்து
உங்களுக்கு வந்து கிளியரா ஒரு வியூ கிடைக்கும். வெயிட் வெயிட் பை சாரி. அண்ட் தென் எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, எவ்ரிடே நீங்க ஜேர்னல் பண்ண 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 ஒரு ஸ்ட்ரைக் மார்னிங் ஓப்பன் ஆகுது இல்லையா? ஓப்பன் ஆகும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும் மார்க்கெட் இன்னைக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆக போகுது, இல்ல இவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுன் ஆக போகுது, இல்ல மார்க்கெட்டோட மூவ் இன்னைக்கு சைட்வேஸா தான் இருக்கும். அந்த ப்ரைஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா நீங்க எவ்ரிடே அதை எழுதிட்டே இருக்கீங்கல்ல. எவ்ரிடே வந்து நீங்க அதை எழுதிட்டே இருக்கும்போது நீங்க அதை திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நாலேஜ் வந்துரும். ஒரு பிரேக் இவன் கிடைச்சிரும். ஓ இதை பேஸ் பண்ணி தான் அப்போ மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு போல அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் ஜேர்னல் வந்து ரொம்ப மெயினா வந்து இவ்வளோ நாள் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ பிகினர்ஸா இருக்க நீங்க வந்து கண்டிப்பா ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2 வீக்ஸ் போர் அடிக்கும், ஷோரா நான் சொல்றேன். என்னடா அது ஆஸ் அ பாய் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே செம்ம ஏதாச்சும் ஒரு பிரேக் நீங்க புடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். அப்படியே எப்படி சொல்றது, ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்களே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. எனக்கு எனக்கு அப்படிதான் வந்துச்சு பர்சனலி. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மார்னிங் அந்த ப்ரைஸ் ஓப்பன் ஆகும் போதே உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிடும். ஓ இன்னைக்கு மார்க்கெட் இப்படிதான் போக போகுது. ஏன்னா நமக்கு தான் டேட்டாஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி எப்படி போயிருக்குன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மெயினா வந்து ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன விஷயம் சொல்லணும்னா, ஒரு ஒரு நிமிஷம். அந்த எக்ஸ்பைரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. எக்ஸ்பைரியில வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஹீரோ 0ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அதனோட வேல்யூ என்ன, அது எதனால அப்படி அன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பைரியில எப்படி இது போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்க ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிடும் இது எதனால போகுது அப்படின்ற ஒரு வியூ உங்களுக்கு தெரிய வந்துடும் கிளியரா. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிஷியலி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். திரும்பி திரும்பி பார்க்கும்போது எந்தெந்த ப்ரைஸ் எங்கெங்க மூவ் ஆகுது அப்படின்ற ஒரு இதுலயே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய நீங்க வந்து இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப பிகினரா இருக்கும் போது கண்டிப்பா நீங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன்னா டவுட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இது இன்னும் எலாபரேட்டா உங்களுக்கு புரியும். நானே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு அவ்வளோ லபலபன்னு ஒண்ணுமே புரியாது. ஸோ யா. நீங்க வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஏன் 2 ஸ்ட்ரைக் தான் சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு செகண்ட். ஏன் 2 ஸ்ட்ரைக்னா, நீங்க வந்து எல்லா ஸ்ட்ரைக்கையும் நீங்க வாட்ச் ஐ மீன் இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து ஈக்குவலான வேல்யூல போகாது. ஓ நம்ம சூஸ் பண்றோம்ல ஒன்னு அவுட். இப்ப சொன்னேன்ல அட் த மணி இந்த மணி அப்படின்னு சொல்லி இந்த 2 வேல்யூ தான் வந்து மார்க்கெட்ல டைம் வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கிற வேல்யூ. மத்த இதை தாண்டி இருக்கிற எல்லாமே அவுட் ஆஃப் த வேல்யூவா இருக்கும். ஸோ நீங்க அவுட் ஆஃப் த மணி போனீங்கன்னா மார்க்கெட் மேலவே போனாலும் அந்த ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்றது தான் மெயின். அதுக்காக தான் வந்து இந்த 2 வேல்யூவும் சொல்றது. இதை தாண்டி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் அகைன்ஸ்டா நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அட் த மணினா என்ன, இந்த மணினா என்ன அப்படின்றத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜேர்னல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் அது எப்படி நடந்திருக்கு அப்படின்றது. அதனால தான் 2 ஸ்ட்ரைக் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். புரிஞ்சுதா ப்ரோ? வேற அன்மியூட் பண்ணிட்டு எல்லாரும் பேசுங்க. ப்ரோ நீங்கள் இப்போ வந்து ஏதாவது ஒரு பேச ஸ்ட்ரைக் நம்ம மாட்டாங்களா? சூஸ் பண்ணிக்கலாமா அப்படியா? புரியல ப்ரோ. ஓ கேக்குதா? புரியல. கேட்குது சொல்லுங்கள். இந்த மணில வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணி அதை மட்டும் வாட்ச் பண்ணா போதுமா அந்த டே ஃபுல்லா? ஆ ஏதாவது ஒண்ணுன்னு சொல்லல. இங்க பாருங்க, மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் வந்து ஓபன் ஆகுது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆமா. 25,000ல இண்டெக்ஸ் ஓபன் ஆகுது அப்படின்னா ஓகேப்பா. டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் இந்த வேல்யூ. 24,900 இந்த வேல்யூ. அது வந்து கால். ஏதாவது ஒரு ஓகே. ஸ்ட்ரைக்குன்னு சொல்லல. அது வந்து கால் இல்லை புட்டுலனா அது ஓகேவா? ஆப்போசிட்டாக ஆ இருக்கும் கரெக்டாக. டுவெண்ட்டி ஆப்போசிட். ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து புட்டில் இருக்கும். 24,900 வந்து காலில் இருக்கும் இந்த மணியா. ஓகே ப்ரோ, அது புரிஞ்சுது. அதுதான் நான் கேட்கறது வந்துட்டு அப்போ 24,900 நான் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நான் வந்துட்டு 24,850 சூஸ் பண்ணிக்கலாம், அப்படிதானே சொல்றீங்க? ஆ அது ரொம்ப லோவாவும் போகுது. ஐ மீன் 900 இஸ் லிமிட். பிகாஸ் 2 ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா. 24,900, 24,950 இது அதான் ப்ரோ ரெண்டுத்துல நீங்க 100 சூஸ் பாயிண்ட் பண்ணிக்கலாம். வச்சுக்கோங்க ப்ரோ. இப்போ 100 வந்து பாயிண்ட். ஓகே ப்ரோ. இப்போ வந்து ஏன்னா 20. நீங்க வந்து 100 சொல். பாயிண்ட் கீழே ஓகே. போகுமோ
உங்களுக்கு ப்ரைஸோட வேல்யூ அதிகமா இருக்கும். இப்போ நம்ம 150ல வாங்க வேண்டிய வேல்யூ வந்து அங்க 250, 200க்கு போயிடும். ஸோ ம், அது ம், ம். நம்மளுக்கு அமௌண்ட்டும் அதிகமா இருக்கும். அதனோட இதுவும் நம்மளுக்கு வேல்யூவும் கம்மியா தான் கிடைக்கும். ஸோ அந்த மணி சூஸ் பண்றது பெஸ்ட். 100 பாயிண்ட்ஸ் லிமிட் வச்சுக்கோங்க. புட்டுலயும் சரி, கால்லயும் சரி 100 பாயிண்ட்ஸ் லிமிட். அதாவது அந்த டேல ஸ்டார்டிங்ல இருக்கிறப்ப தான். ஆனா அடுத்த மணி நமக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும்ல டேல. அது ஒன்றும் அந்த பிரச்சனை மணி இல்லை. மூவ் ஆயிட்டே இருக்கும். அது பிரச்சனை இல்லை ப்ரோ. ஓகே, நம்ம மார்க்கெட் சூஸ் வந்து பண்ணிட்டா ஓப்பன். போதும், அந்த ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணிட்டா நீங்கள் போதும். மார்னிங் சூஸ் பண்ணுறீங்கள, அது வந்து மார்க்கெட் வந்து ஆமா. 500 பாயிண்ட் மேலே போனாலும் பரவாயில்ல. நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே ப்ரோ. வச்சிருக்கிறத மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அந்த வாட்ச் பண்ணா இதெல்லாம் போதும். நோட் பண்ணி வைங்க, சொன்ன ஓகே பாயிண்ட்ஸ் ஓகே எல்லாம். ஓகே. ஓகே. புரிஞ்சுது ப்ரோ இது. இப்போ நமக்கு எவ்ரிடே வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சொல்லுங்கள். அப்போ நான் வந்துட்டு இது ஜேர்னல் நான் ரெகுலரா எழுதிட்டே வரேன் அப்படின்னா, அப்ப அதுல இருந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா எவ்ரிடே மார்க்கெட் சேஞ்ச் ஆகுறப்போ ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் ஆகிட்டே தானே இருக்கும். ப்ரோ அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீ சொல்லுங்க. ஸ்ட்ராட்டஜினா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது மார்க்கெட் வந்து இப்போ மார்னிங்கே வந்து கால் சைட் தான் போகும்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் கால் சைடில் ட்ரேடே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ப்ரோ. இப்போ வந்து மார்க்கெட் வந்து அங்கே ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னா நீங்கள் வந்து புட் சைடு போக ம், போக சேஞ்ச் உங்களை நீங்கள் இதுவாகிக்கணும். நான் மார்னிங்கே வந்து கால் தான் நான் போகணும்னு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்லே நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் ம், என்ன உங்கள் மைண்ட் செட் தோணும்னா, இப்போ வந்து கால் வந்து இப்போது நீங்கள் ஒரு 200ல் பார்த்துட்டீங்க. அது வந்து இப்போ வந்து ம், ஒரு 150 போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன ம். பண்ணுவீங்க, ஒரு 50 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அங்கே போய் ட்ரேட் எடுத்துருவீங்க. ஏன்னா வந்து உங்களோட மார்னிங் எடுத்துக்கலாம். ப்ரிடிக்ஷனே வந்து என்ன இருக்குது, காலுன்னு இருக்குது. கால் தான் ஸோ இருக்குது. நீங்கள் அதில் அதே மைண்ட் செட்டில் போய் உட்காந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ம். புட்டை ஃபோக்கஸ் ஃபோக்கஸே பண்ண மாட்டீங்க. பண்ண மாட்டோம். காலையிலே வந்து ம். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அது லோவர் வாங்குவீங்க, ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் வைப்பீங்க, அது ஹிட் ஆகும், ம். மறுபடியும் வந்து இன்னும் லோ வந்திருக்கு, சரி இப்போ வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவீங்க. இப்படி தான் நிறைய நாங்களே முன்னாடி லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் ஓகே வந்து ஓகே. நாங்கள் சொல்கிறது, அது அது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான இது ப்ரோ. நீங்கள் வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் ஒரே இது மட்டும் கற்று வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ம், ம், ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு மட்டும் நீங்கள் இதில் பண்ணிட முடியாது. ஏன்னா வந்து ம், ம். மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் டெய்லி எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம்ல. மார்க்கெட் வந்து ஆமா. டே பை டே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து மாறிட்டே இருக்கணும். ஓகே ப்ரோ. ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ நம்ம யூஎஸ் டைம் அப்பெல்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு சொல்றீங்களா? ஆ, லைக் மார்க்கெட் வந்து இதாகணும், அப்போ ஆ. வந்து அந்த டைம்ல நம்ம ட்ரேட் எடுக்கலாமா? ப்ரோ புரியல. யூஎஸ் ட்ரேட் எடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? ம். எடுக்கலாம் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஈவினிங் தான் ப்ரோ ஓப்பன் ஆகும். ஸோ வந்து அது அது வந்து நம்மளை எஃபெக்ட் ஆகாது. அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மார்க்கெட் எல்லாம் வந்து இ- கரெக்டாக வந்து 12:30 அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகும் ப்ரோ. எப்பவுமே வந்து நீங்கள் ஜேர்னல் எழுத ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கே தெரியும் எந்த டைமிங்கில் கரெக்டாக வந்து 11:30லேருந்து 12:30க்குள்ளே ஏதாவது ஒரு மூவ் வரும். மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே இருந்தாலும் அந் நாட் எவ்ரிடே வராது. அதான் அதான் நீங்க எவ்ரிடே அதுலயே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதான் எவ்ரிடே வராது. ம். பட் ஆனால் அந்த டைம் பீரியடில் வரும். நீங்கள் ஜேர்னல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே ப்ரோ. ஆ. என்ன, எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ப்ரோ இப்போ வந்து நம்ம வந்து டே லோ வந்து க்ளோஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க, ரெட் கலர் கேண்டில் ஒரு லோல வந்து க்ளோஸ் ஆகும்னு. அப்போ அது வந்து நம்ம டாப்பை தான் வந்து டே லோ வந்து மார்க் பண்ண முடியுமா? இல்ல இல்ல. அப்படி 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 இல்ல. இப்ப நீங்க வந்து சார்ட் ஓபன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது கீழவே உங்களுக்கு வந்து காமிச்சிரும். நீங்க சார்ட் வியூ பண்ணி உள்ள போகணுன்றது கிடையாது. நான் ஜேர்னல் பண்றதுக்கு மட்டும் சொல்றேன். சார்ட் ஓபன் பண்ணி கீழவே வந்து ஹை என்ன, லோ என்ன, ஓப்பனிங் என்ன, க்ளோஸ் என்ன அப்படின்ற ஒரு 4 லைன் வந்துரும். கீழே நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அதை நீங்கள் தாண்டி தான் நீங்க உள்ள போவீங்க. அதான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களா ப்ரோ வாட்ச் ஓகே. லிஸ்ட்டில். அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே அதுலேயே வந்து ஓப்பனிங் என்ன, டே ஹை என்ன, டே லோ என்ன, அண்டு க்ளோசிங் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக அதிலே வந்துடும் ப்ரோ. நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதே தான் ஸ்ட்ரைக்குக்கும் இது அதே மாதிரியே ஓகே. நீங்கள் பார்த்துக்கலாம். ம். ஓகே. என்னன்னா அந்த டைமிங் எந்த டைமில் அந்த ஹை லோ அண்டு இது வந்துருக்குன்னு சொல்லிட்டு டைம் நோட் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
சப்போஸ் நீங்கள் வந்து அன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணலை, சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு நாள் வந்து வாட்ச் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, ஸோ வந்து நீங்கள் ஈவினிங்கில் தான் வந்து ஜேர்னல் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து அப்போது சார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்போ அந்த டே ஹை எங்கே போயிருக்கு, எந்த டைமிங்கில் போயிருக்குன்னு சொல்லிட்டு டைம் நோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த மணி இந்த மணி வந்து பிஇசி இருக்குல்ல, ஆ அது வந்து மாறும்ல, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. லைக் இப்போ வந்து சிஇ கம்மியாக இருக்கும், பிஇ வந்து கூட இருக்கும். நோ இப்போ பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்துட்டு ஒரு நடுவுல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 24,950 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 24,950 ஓகேயா? இப்ப நீங்களே சொல்லுங்க, எது காலுக்கு சொல்லுங்க, எது அவுட் ஆஃப் த மணி, எது இந்த மணி, எது அட் த மணி. கால் ஆப்ஷனுக்கு சொல்லுங்க. அவுட் ஆஃப் த மணினா நம்ம வந்து கீழே 950னா 850, 700. 850ன்றது வந்துட்டு கால் ஆப்ஷனுக்கு இந்த மணில வந்துடும். ஓகே. கால் ஆப்ஷன்னா 24,950னா அட் த மணி. ஓகேவா? கரண்டா மார்க்கெட் என்ன இது ஆயிட்டு இருக்குதோ அதுதான் நம்ம வந்து அட் த மணின்னு சொல்லுவோம். அதை விட அதிகமா போறதுதான் அவுட் ஆஃப் த மணி. கால்ல சொல்றேன் நானு. இப்ப 24,950ன்றது வந்து அட் த மணி. ஓகேயா? 25,000ன்றதே அவுட் ஆஃப் த மணி தான். அதுக்கு அதிகமா போறது கால் ஆப்ஷன்ல அவுட் ஆஃப் த மணி. நீங்க அந்த அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனே வச்சுக்க கூடாது. ஆஸ் அ பிகினரா உங்களுக்கு சொல்றேன். வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அதை நேக்டா ஸ்கேல்பிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது வந்து லோ காஸ்ட்ல கிடைக்கும். பட் ஆஸ் அ பிகினரா அதை வந்து நீங்க தொடவே கூடாது, அதை விட்டுருங்க, இப்போதைக்கு விட்டுருங்க. மேபி இன் ஃபியூச்சர் நீங்க அதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அதை என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது வந்து அட் த மணி ஆர்எல்ஸ் இந்த மணி. ஸோ அட் த மணின்றது வந்து என்னன்னா 24,950ல அட் த மணின்றது வந்து 24,950 தான். இந்த மணின்றது வந்துட்டு 24,900 ஆர்எல்ஸ் 850. இது ரெண்டுமே இந்த மணி தான். 100 பாயிண்ட்ஸ் லிமிட். இதுவே வந்து புட்டு அப்படின்னா வந்து 24,950னா புட்டுக்கு வந்து இந்த மணி என்னன்னா 25,000 தான் இந்த மணி. புரியுதா? ஓகே. அப்படியே ஆப்போசிட் காலுக்கு என்ன பண்ணுமோ அது அப்படியே ஆப்போசிட் புட்டுக்கு வரும். நீங்க வந்து இப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கும். நீங்க வந்து ஒரு 2-3 days நீங்க ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க எழுத உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். அப்படி இப்போ ஒரு 2-3 நாள் அப்படிதான் இருக்கும், ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கும். நீங்க எழுத அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிடும். அப்புறம் நீங்களே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் பக்காவா நீங்களே முன்னாடியே வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிருவீங்க மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே. இப்ப கேட்கும் போது கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும், உண்மையாவே கன்ஃபியூஸ்டா இருக்கும். நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க, அது அப்படியே இதாயிடும். ப்ரோ, பேப்பர் ட்ரேட் பற்றினா ஒன்றும் இல்லை ப்ரோ. நீங்கள் இப்போ வந்து சூஸ் பண்ணுறீங்கல்ல, ஸோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த உடனே பேப்பர் ட்ரேட் வந்து ஃபஸ்ட் டேலேயே ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 வீக் போட்டோம், இல்லைனா 2 வீக்ஸ் போட்டோம், உங்களுக்கு எப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வருதோ அதுக்குள்ளே நம்ம கிளாஸஸும் இது பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு கன்வின்சிங்காக இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்தால் இது போகும் அப்படின்ற மாதிரி நீங்களே ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த ப்ரைஸில் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கணும். அது போனதுக்கப்புறம் நோட் பண்ணக்கூடாது. நீங்கள் கரெக்டாக அந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 150ல் வந்து 25,000 கால் வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சைடில் வந்து மார்க்கெட் போகுது நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க ஜேர்னல் படி. ஸோ வந்து 25,000 வந்து 150ல் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கரெக்டாக 150ல் இருக்கும்போது 150ல் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ வந்து எஸ்எல் எத்தனை பாயிண்ட் வைக்க போகிறீங்களோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த டார்கெட் வந்து இது வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணி இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் நடுவில் எங்கேயாவது வந்து வேணாம் இங்கே நம்ம கட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரினா, ஸோ கட் பண்ணிவிட்டு ஏன் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க, எதுக்கு அந்த பாயிண்ட் வந்து எஸ்எல்லாக வச்சிங்க, எதுக்கு வந்து டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகும்னு வச்சிங்க, அண்ட் வந்து இப்போது நடுவுலேயே எங்கேயாவது கட் பண்ணுறீங்கன்னா ஏன் கட் பண்ணேன். ஸோ வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் ப்ரோ பேப்பர் ட்ரேடு. பேப்பர் ட்ரேட்னா ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை ப்ரோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் ட்ரேடிங் ரிலேட்டட் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டாக் சிசில் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து எல்லாரும் ரெகுலராக பண்ணுற ஜாப் மாதிரி இல்லாமல் உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டாக் சிசில் அதுக்காக தான் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி எல்லாமே டீச் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். ஸோ வந்து ட்ரேடிங் ரிலேட்டட் அந்த கோர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு உங்களுக்கு அதையும் மீறி வேறு ஏதாவது டவுட்ஸ், வேறு ஏதாவது கொரீஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாக் சிசில் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து டேக் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். See you soon on the next video.